ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் மை சேனல். ஆர்மீஸ் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஜிமினோ தயாங் தான் ஜங்குக்கோட ஆஃபீஸில் தான் நீங்கள் கொடுத்து விட்ட ஃபுட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரசித்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்க ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போது ஜிமின் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஹலோ அண்ணா, என்னண்ணா கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஜோ வயன் செம்மையாக பண்ணிருக்கம்மா, செம்மையாக இருக்குது ஃபுட்டு, இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நாளைக்கே எங்களுக்காக நீயே சமைச்சு கொடுத்துட்டு சரியா, இனிமேல் டெய்லியும் எங்களுக்கு நீயே சமைச்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நீங்களும் அதுக்கு என்னண்ணா, நான் உங்களுக்காக கண்டிப்பாக சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் எங்கே சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் தான், என்ன வயன்கிட்டயா கால் பேசுகிறான், அவன் நம்பர் இவனுக்கு எப்படி, எனக்கே தெரியாது என் பொண்டாட்டி நம்பரு, இவனுக்கு எப்படி அப்படின்ட்டு ஜங்குக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. டேய் என்னங்கடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன சீக்கிரம் வாங்கடா, எவ்வளோ ஒர்க்குக்கு பெண்டிங்கில் இருக்குது, என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட தாண்டா ஃபோன் பேசுகிற அப்படின்னு கத்துறான். மச்சான் சும்மா இருடா, வயன்கிட்ட தாண்டா பேசுகிறேன், கொஞ்ச நேரம் சாப்பிட விட மாட்டேன்டா, நிம்மதியாக இருக்க விட்றானா பாரு அப்படின்ட்டு. சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் ஃபோனை வச்சிட்றான். நீங்களும் சரின்ட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் வீட்டில் பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக்கு தான், இருக்குடி உனக்கு இருக்குது, நாளைக்கு வேற இவனுக்கு நீ குக் பண்ணி தரப்போறியா, உனக்கு அவ்வளோதான் இருக்காடி அப்படின்ட்டு அவன் இப்போ பொசசிவ் ஆகுறான் உங்கள் மேலே. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஜங்குக் தான் வீட்டுக்கு வரான். நீங்கள் தான் குக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபுட்டெலாம் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ ஜங்குக் உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபுட்டெலாம் எடுத்து வைக்கிறீங்க. அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டு உங்களை பார்க்குறான். நில்லடி. என்னாச்சுங்க, ஜிமினுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்தியாமே? நீங்களும் ஆமாங்க, அவங்களுக்கு என்னோடய ஃபுட் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க, அதான் சமைச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எத்துக்குடி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற அப்படின்றான். ஏன் ஃபுட் சமைச்சு கொடுத்தா தப்பா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவனுங்களுக்கு எதுக்கடி நீ சமைச்சு கொடுக்கணும், நீ என்னோட பொண்டாட்டி அவனுங்களுக்கு எதுக்கடி சமைச்சு போடணும் அப்படின்ட்டு அவன் கோவப்படுறான். நீங்கள் இல்லைங்க, அவங்க என்கிட்ட என் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, டெய்லி நீனே எனக்கு சமைச்சு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. டெய்லியும் வேறு சமைச்சு கொடுக்க சொல்கிறானோளா? டெய்லியும் வேறு அவனுக்கு சமைச்சு கொடுப்பேடி நீனு அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். நீங்களா ஏன் உங்களுக்கு தான் பிடிக்கல, அவங்களுக்காச்சும் என்னோடய ஃபுட் பிடிச்சிருக்குல்ல அப்படின்றீங்க. என்னடி என்ன திமிராயிடுச்சா, ஓவராக பேசுகிற அப்படின்றான். இல்லைங்க, நான் எதுவுமே பேசலை அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். போ உனக்கு இருக்கு அப்புறமா அப்படின்றான். இப்போ நீங்கள் ரூமில் போயிட்டு நான் என்ன பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே, அவங்களுக்கு என் ஃபுட் பிடிச்சிருக்கு, நான் சமைச்சு கொடுத்தேன், அதுக்கு இவர் இப்படி கோவப்படுறாரு, இவர் தான் ஒழுங்காக சாப்பிட மாட்டார், என் ஃபுட் பிடிக்கல, என்ன பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலன்றாரு. இப்போ என்னன்னா நான் அவங்கக்கிட்ட பேசுறது பிடிக்கலன்றாரு. அவங்க என் கூட பேசும்போது தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், என்னையே நான் மறந்து சிரித்ததே அவங்களால தான், ஆனால் இவர் ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல அப்படின்ட்டு இப்போது நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே படுக்கிறீங்க. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ ஜங்குக்கு தான் ரூமுக்கு வரான். வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அப்படியே வீட்டில் உட்காந்து எல்லா ஒர்க்குமே பார்க்குறான். ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ உங்களை பார்க்குறான். அவன் கட்டின தாலி அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட கிடக்குது. அதை பார்க்குறான். என்னடி இது, மூவ் பண்ணுறடி, எனக்கு ஒன்று நிச்சயமாக பிடிக்கல தான், கருப்பாக இருக்க, பட்டிக்காடாக இருக்க, ஆனால் அவனுங்க அவன்கிட்ட பேசும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி, எனக்கு பொசசிவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, நீ அவனுங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி, அவனுங்கள்ட்ட பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ என்னோட பொண்டாட்டி, நீ எப்படி அவன்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஜங்குக் திங்க் பண்ணுறான். அப்படியே ஜங்குக்கும் தூங்கிட்டான். கொஞ்சமாக டேஸஸ் போய்கிட்டே இருக்கு. டேஸஸ் போக ஜங்குக்கு உங்கள் மேலே கொஞ்சம் பொசசிவ் வருது. காரணம் யாருன்னு பார்த்தா ஜிமின் தயாங் பண்ணுறது தான். அவங்க பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே ஜங்குக்கு உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. ஜங்குக்கு உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. பட் உங்களுக்கு எதுவுமே புரியல, ஏன் இவர் அடிக்கடி நம்மளை திட்டுறாரு, அவங்கள்ட்ட பேசினா எதுக்கு இப்படி கோவப்படுறாருன்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் குழம்பி போயிட்டு அப்படியே இதே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.
இப்படியே டேஸஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒன் டே குரூப் தான் பெட்டில் உட்காந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு முடியலன்ட்டு ஒர்க்குக்கு போகலை. ஸோ அவன் ரூமில் இருக்கான். இப்போ நீங்கள் கீழே குக் பண்ணுறீங்க, குக் பண்ணி முடிச்சுட்டு சங்குக்கு போயிட்டு ஃபுட் சாப்பிட தான் கூப்பிட்றீங்க. அவனும் கீழே வரான். கீழே வந்து ஃபுட் சாப்பிட்றான். நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. ஃபுட் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் அவனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூட தோணலை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடி பார்க்குற, என்ன பார்க்குற, வேறு வேலை இல்லையா உனக்கு, இங்கே எதுக்குடி நிற்கிற அப்படின்றான். அது அது வந்துங்க, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எடுத்து வைக்கணும்ல, அதான். போடி, இப்போ கிச்சனுக்கு போ, எனக்கு வேணும்னா நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்றான். சரிங்க அப்படின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டீங்க. இப்போது டோர் பெல் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. இப்போ நீங்கள் தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமினும் தயாங்க தான் வந்திருக்காங்க. இப்போது ஜிமின் தான் உங்களை ஹக் பண்ணி, ஏய் ஒயான், இன்னைக்கு நாங்கள் எங்கேயுமே போக போகிறதில்ல, இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம், இன்னைக்கு உன் கையால் தான் சாப்பிட போகிறோம். அச்சோ, நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறோம் தெரியுமா இன்னைக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போது ஜிமின் தான் ஒரு பாக்ஸ் தரான். அந்த பாக்ஸில் கொஞ்சம் ஸ்வீட் தான் இருக்குது. இந்தா இதெல்லாம் எடுத்து வை, சரியா? இன்னைக்கு உன்னோட ஃபுட்டு தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்றான். இப்போது ஜங்குக் தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் பொண்டாட்டிய அதுவும் டச் பண்ணுறது இல்லாமல் ஹக் பண்ணுறான் இவன். நானே நான் அவன் கிட்ட கூட போனதில்லடா. என் நுனி விரல் கூட அவன் மேலே பட்டதில்லை. இவன் என்னன்னா அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், ஏய் மச்சான், என்னடா சாப்பிட்றியா, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்ட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் முறைச்சி பார்க்குறான். ஜிமின், என்னடா இவன் எதுக்குடா இப்படி முறைக்கிறான்? தெரியலையே மச்சான், தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்றான். இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்வீட்லாம் அங்கே வச்சுட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு வரீங்க டைனிங் டேபிளில் வந்து. இப்போது ஜிமினுக்கும் தயாங்க்கும் தான் ஃபுட்டு எடுத்து வைக்கிறீங்க. ஜிமினும், வயன் எனக்கு அதை வைமா அது வைமா அப்படின்றான். நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே அவன் கிட்ட வந்து வைக்க வரீங்க. இப்போ ஜங்குக் தான், ஏய் நில்லடி, ஏண்டா உனக்கு கையில் போட்டு சாப்பிட்றா, நானே என் கையால் தான் போட்டு சாப்பிட்றேன், உனக்கு என்ன என் பொண்டாட்டி பரிமாறணுமா அப்படின்றான். இப்போது நீங்கள் தான் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஏன்னா அவன் உங்களை பொண்டாட்டின்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி சொன்னதே இல்லை. யாருக்கு முன்னாடியும் உங்களை மதிக்க மாட்டான், கண்டுக்கவே மாட்டான், திட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ என்னன்னா இப்படி பேசுகிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்னடி என்ன பார்க்குற, அவன் போட்டு சாப்பிட்டுப்பான், போடி அப்படின்றான். நீங்கள் அப்படியே எட்ட போய் நிற்கிறீங்க. இப்போ ஜிமினோ எடுத்து சாப்பிட்றான். ஐயோ செம்மையாக இருக்குடா ஃபுட்டு அப்படின்றான். இப்போ நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வயன், இன்னைக்கு நம்ம வெளியில் போகலாமா அப்படின்றான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். எனக்கு புறையிறது. என்ன வெளியில் போகலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இல்லை வெளியில், அது வந்து அவருக்கு இன்னைக்கு ஒர்க்கு போகல, வீட்டில் தான் இருப்பார், நம்ம வேணா நாளைக்கே போகலாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க பயந்துக்கிட்டே. இப்போது ஜங்குக் திடீர்னு உங்களை பார்க்குறான், அப்படியே முறைக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே குனிச்சிக்கிட்டீங்க. என்ன மச்சான், அப்போ இன்னைக்கு நீ வீட்டில் தான் இருப்பியா? சரி வயன், நம்ம நாளைக்கா பிளான் பண்ணலாம். நாளைக்கு ஒன்று அழைச்சிக்கிட்டு போயிட்டு நாங்கள் இந்த ஊரை சுற்றி காட்டுறோம், சரியா? ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. ஜங்குக்கு, என்னடி வேணான்னு சொல்லுன்னு பார்த்தா சரின்னு சொல்கிற, அவனை கூட்டிக்கிட்டு சுத்த போகிறேன்றான் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக சாப்பிட்றான். இப்போ சாப்பிட்டு ஜங்குக் ரூமுக்கு போகிறான். இப்போ கீழே நீங்கள் ஜிமினை தயாங்க அப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சிரிக்கிற சவுண்டு அவ்வளோ இதாக இருக்குது. மேலே ஜங்குக்கு கேட்குது. கேட்க அவனுக்கு ரொம்பவே இதாகுது. என்னடி அவனுங்க கூட நான் சிரித்து பேசுகிறா? ஜங்குக்கா, இது சரிப்பட்டு வராது. அது வந்து ஜிமின் இருக்கானே, விட்டா என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி போயிடுவான் போல இருக்கே. அவள் இவ்வளோ இதாக இருக்கா, அவ்வளோ கூட விட மாட்டான் அவன். அவன் மேலே இந்த அளவுக்கு இதை பண்ணுறான் அவன். ஐயோ அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இங்கே டென்ஷன் ஆகுது. என்ன பண்ண போகிற ஜங்குக்கா, ஏதாச்சும் பண்ணும், இவளை அவன்கிட்ட பேசவே விடக்கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜிமின் தான், இங்கே பாருமா வேன், இங்கே பாரு, என்ன இப்போது ஜங்குக் என்கிட்ட நல்லா பேசுகிறானா அப்படின்னு கேட்குறான். இல்லைண்ணா, இன்னும் கொஞ்சம் இதாக தான் பேசுகிறாரு, ஆனால் முன்ன மாதிரி கிடையாது, இப்போலாம் என்ன அடிக்கடி திட்டுறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஜிமின்கிட்ட. இப்போ ஜிமின் தான்,
அதானே பார்த்தேன். மச்சான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வராம்மா. கண்டிப்பா மாறிடுவான் பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடுவான். அவன் உன்ன ஃபுல்லா ஏத்துக்க போறான் பாரு. நான் பார்த்தேம்மா, நான் பார்த்தேன். அவனோட கண்ணுல உனக்கான லவ் இருக்கு. அப்படின்ட்டு சிமின் சொல்றான். நீங்க வேற அண்ணா. அவருக்கு என்ன கண்டாலே கோவம், வெறுப்பு அது மட்டும்தான் அண்ணா. இல்லம்மா வயன், இல்ல. அவன் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்பெல்லாம் பார்க்குறியா? அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாறின மாதிரி தானே இருக்கான். நாங்கள் இப்போ வந்தோம் பார்த்தியா? நீ உன்னை நான் ஹக் பண்ணப்ப நீ பார்த்தியா இல்லையான்னு தெரியல. நான் பார்த்தேன். அவன் அவ்வளோ கோவப்பட்டான். நீ இப்போ எனக்கு ஃபுட் எடுத்து வைக்க வரும்போது எவ்வளோ கோவமாகி டென்ஷன் ஆகி கத்தனா பார்த்தியா? அவனுக்கு பொசசிவ் ஆகுதுமா. கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பான் அப்படின்ட்டு சிமின் சொல்கிறான். இப்போது சங்குக்கோட அம்மா அப்பா தான். ஆமாண்டா சிமின், எப்படியாச்சும் அவன் ஏற்றுக்கிட்டானா பரவாயில்ல. இவ்வளோ அவன் மாறிட்டானா அதுவே போதும். பாவம் வயன் அவன்கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுறா. இவளை வில்லேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். ஆனால் எங்களால் முடியலடா அவன்கிட்ட. ஆனால் நீங்கள் இருக்கீங்கள்ல, நீங்கள் சாதிச்சிட்டிங்கடா. எப்படியோ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரான்டா அப்படின்ட்டு இப்போ எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போது ஜிமினும் தயாங்க தான். அதுக்காக தானே நாங்கள் வந்தோம். மச்சானுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பொசசிவ் கொண்டு வந்து அவனை கண்டிப்பாக அவன் கூட சேர்த்து வச்சுருவோம்மா அப்படின்ட்டு அவனுங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க அண்ணா அப்படின்றீங்க. இப்படியே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே டைம் போகுது. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே ஜங்குக்கு ஒர்க் பார்த்துக்கிட்டு மாடியில் இருக்கான். நீங்கள் கீழே எல்லாரும் ஃபேமிலியாக சிரித்து பேசிக்கிட்டே இப்படியே தான் டைம் போகுது. இந்த சவுண்ட்லாம் கேட்க ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே கோவத்துலேயே இருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போது சிம்மினும் தயாங்கலாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது நீங்கள் தான் ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக் தான். என்னடி என்ன அவனுங்கள்ட்ட சிரித்து பேசுகிறியா என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லைங்க அப்படின்றீங்க. என்னடி என்ன ஓவராக தான் சிரிக்கிற. அவனுங்க கூட நான் மட்டும் அவ்வளோ இதாக இருக்கா அப்படின்றான். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அவங்க ஏய் என்னடி அவங்க என்ன அவங்க அப்படின்னுக்கிட்டே உங்ககிட்ட வரான். நீங்கள் என்னங்க உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது இல்லை. நான் அவங்க கூட பேசினா உங்களுக்கு என்ன? ஏய் என்னடி என்ன திமிராயிடுச்சாடி? அவனுங்க கூட பேசினா எனக்கு என்னவா? நான் உன்னோட புருஷன் ஞாபகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றான். ஆமாங்க, நீங்கள் என்னோட புருஷன்தான். ஆனால் ஒரு நாளாவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்போவுமே என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்லைல்ல. அவங்க கூட இருக்கும்போது தாங்க நான் நிஜமாக சிரிக்கிறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? என்னை சிரிக்க வைக்கிறாங்க. என்னோடய ஃபேஸில் கூட சிரிப்பு இருக்குமான்றதை அவங்க கூட இருக்கும்போது தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரியும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஏய் இங்கே பாரு, அவனுங்களை பற்றி என்கிட்ட பேசாத, ஒழுங்காக போய் படு அப்படின்றான். இப்போ நீங்களும் ஆமாங்க படுக்க தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கலாம் ஏண்டா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டல இவ்வளோ அதான் இப்படி பேசுகிறாளா அப்படின்ட்டு அவனும் ஃபீல் பண்ணுறான். இப்போது நீங்கள் தான் மனசுக்குள்ள ஏங்க உங்களுக்கும் இப்போ எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல, அதை வெளியில் சொன்னால் என்ன? இப்போ கூட சண்டை போடுற மாதிரி தான் பேசுவீங்களா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அப்படியே அந்த நைட் முடியுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ காலையிலேயே நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிக்கிறீங்க. இன்றைக்கும் ஜங்குக்கு ஒர்க்குக்கு போகல, வீட்டிலே தான் இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. என்னங்க ஒர்க்குக்கு போகலையா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் நான் ஒர்க்குக்கு போனால் என்ன, போகலன்னா என்னடி உனக்கு? நான் இங்கே இருந்தால் உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போது சிமின் தான் ஏய் ஒயன் எங்கடி இருக்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வரான். இந்த சவுண்ட் ஜங்குக்கு கேட்குது. என்ன டீயா? என் பொண்டாட்டி இவன் டீ போட்டு கூப்பிட்றான் அப்படின்ட்டு ஜங்குக்கு இங்கே எரியுது உள்ளுக்குள்ளே. இப்போ நீங்கள் தான் காலையிலே கிளம்பியிருப்பீங்க. இப்போது கீழே இறங்கி போகிறீங்க. இவ்வளோ விடக்கூடாது. விட்டா அவன் கூட போயிடுவாளா? நேற்று வேற அவன் வெளியில் போகலான்னு சொன்னான்ல,
விடக்கூடாது சங்குக்கா, விடக்கூடாது. ஏய் எங்கடி போகிற? ஆ எங்கே போகிற? இல்லைங்க, அது ஜிமின் ஜிமின் வந்திருக்கான். அவன் வந்தா என்ன? அவன் வந்தா நீ போகணுமாடி, இங்கே இரு அப்படின்றான். இல்லைங்க, கீழே வேலை இருக்குது. என்னடி மயிறு உனக்கு கீழே வேலை இருக்குது? என்ன வேலை இருக்குது? இங்கே இருன்னு சொல்கிறான்ல, இங்கே இருடி அப்படின்றான். இப்போது நீங்கள் கீழே ஜிமின் கத்திக்கிட்டே இருக்கான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சங்குக்கு உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போது சங்குக்கோட அப்பா தான், வயன் என்னம்மா பண்ணுற? கீழே ஜிமின் கூப்பிட்றான்ல, அவன் கூட போலியாம்மா? வெளியில் போகிறேன்னு சொன்னியே அப்படின்றாங்க. வரேன் மாமா அப்படின்றீங்க. சங்குக்கு முறைக்கிறான். என்னடி, என்ன போகக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் என்னத்துக்குடி போகிறன்ற? வரலன்னு சொல்றி அப்படின்றான். எங்க தப்பாக நினச்சிப்பாங்கங்க, ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. அவன் தப்பாக நினச்சானடி? அவன் தப்பாக நினச்சான் அதுக்கு நீ போவியா? அவன் கூட போவியா வெளியில் அப்படின்றான். ஆமாங்க, அப்புறம் அவங்க என்ன அழைச்சிக்கிட்டு போகிறேன், வெளில சுற்றி காட்டுறேன்னு சொன்னாங்கல்ல, போகணும் தானே? நீ போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், என்னை விட்டு இன்னைக்கு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்றான். நான் எங்கே இருக்கணும்? என்னை பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்காதே, நான் எங்கே இருக்கணும்? ஆமாண்டி, ஆமாம், பிடிக்காதான் இப்போவும் சொல்கிறான், பிடிக்காது ரெண்டி. ஆனால் நீ அவன் கூட போகக்கூடாது, அவன் கூட போகவே கூடாது, இங்கே தாண்டி இருக்கணும் அப்படின்றான். நீங்களும் அதான் நான் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. இப்போ சங்குக்கு எழுந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். நீங்கள் விடுங்க கையை, விடுங்க கீழே கூப்பிட்றாங்க, நான் போகணும். சொல்கிறான்ல மயிறு, போய முடிக்கிட்டு இங்கே இரு, போகாதன்னு சொல்கிறேன், அப்புறம் என்னத்துக்கு போகிறேன்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலன்னீங்கல்ல, உங்கள் பொண்டாட்டியா என்ன ஏற்றுக்க மாட்டேன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? விடுங்க நான் போகிறேன் அப்படின்றீங்க. மறுபடியும் என்னடி பண்ணுற? அப்படின்ட்டு இப்போது அவங்கள அப்படியே செலுத்தில் பிடிச்சி அப்படியே இது பண்ணுறான். ஏங்க வலிக்குதுங்க, கை வலிக்குது, விடுங்க. வலிக்கட்டும், நீ அவன் கூட போகக்கூடாது, எனக்கு பிடிக்கல, நீ அவன் கூட போகிறது இல்லை, அவன்கிட்ட பேசுறதும் எனக்கு பிடிக்கலடி, இப்போ சொல்கிறடி, எனக்கு உன்னை பிடிக்கல தான், ஆரம்பத்தில் பிடிக்கவே இல்லை, எனக்கு மேரேஜே பிடிக்கல, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல, நீ பட்டிக்காடாட்ட கேவலமாக இருக்குன்னு தாண்டி சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது என்னன்னு தெரியல, அவன்கிட்ட நீ பேசுறது பிடிக்கல, என்கிட்ட சிரித்து பேசாமல் என்கிட்ட கூட நீ இப்படிலாம் இருந்தது இல்லடி. ஆமாம் நான் கோவக்காரன் தான், அவன்கிட்ட சிரித்து பேசினதில்ல தான், அதனால தான் நீ என்கிட்ட இல்லை இந்த மாதிரி. ஆனால் நீ அவன் கூட சிரித்து பேசும்போது எனக்கு அப்படி எரியுது. நீ என்னோட பொண்டாட்டி, புரியுதா? நீ என் கூட தான் இருக்கணும், அவன் கூட போகிறேன்ட்டு போனேன், என்ன நடக்கும்னு தெரியாதுடி அப்படின்ட்டு உங்களை பிடிக்கிறான். நீங்கள் இப்போ மட்டும் உங்களுக்கு பிடிக்குதாங்க? என்னை எவ்வளோ ஹேட் பண்ணீங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க, இப்போ மட்டும் நான் கருப்பாக இருக்கேன், அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இப்போ மட்டும் எதுக்குங்க வரீங்க அப்படின்றீங்க. பாருடி, இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, அது அப்போ ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சிடுறி, அதுக்குன்ட்டு அவன் கூட போவியாடி அப்படின்ட்டு கையை பிடிக்கிறான். இப்போ நீங்கள் அவனை இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரி, ஆமாம் நான் போக தான் போகிறேன் அப்படின்றீங்க. என்ன திமிராயிடுச்சாடி, நீ இன்னைக்கு போனால் தானே, உன்னை வெளியில் விட்டா தானடி போவ அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. என்னங்க பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்குடா இவ்வளோ தொட்டோம் அப்படின்னு நீங்கள் தாங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சங்குக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சங்கு தான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு போதுமா அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போது ஜிமின் தான் கீழே அவங்கள கூப்பிட்டு பார்க்குறான். வரலன்னொன்னே அவன் சரின்ட்டு கிளம்பிட்டான். ஆனால் நீங்கள் இல்லைங்க, நான் போகிறேன், உங்களுக்கு இப்போ ஏதோ பொசசிவ்ல பிடிக்குதுன்றீங்க, அதுக்கப்புறமா என்ன பிடிக்கலன்னு தாங்க சொல்வீங்க, நான் போகிறேன், என் கையை விடுங்க அப்படின்றான். என்னடி, என்ன சொல்ல கேட்காம போகிறேன்ற, அதுவும் அவன் கூட அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளுறான்.
இப்போது ஜங்குக் தான் உங்கள் மேலே வரான். நீங்கள் ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றீங்க. ஏய் இங்கே பாருடி, இங்கே பாரு, உன்னை விட்டா தானே போவேன். இன்னைக்கு நான் உன்னை பண்ணல, நீ எழுந்திருக்கவே முடியாது இந்த இடத்த விட்டு. அப்புறம் எப்படிடி அவன் கூட போகிறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, இதுக்கப்புறம் வந்து டெலிகிராமில் வரும் அன்கட்டு. ஓகேவா? டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. நீங்களா? என்னங்க உண்மையாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜங்குக் தான், ஏய் பொண்டாடி இங்கே பாருடி, உன்னை பிடிக்காம தான் இருந்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பொசசிவில் தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவ்வளோ டயர்டாக அவனே பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் தான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஜிமினும் தயாங்கும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரிங்க. அவங்க என்னை ஒரு தங்கச்சியாக தாங்க பார்க்குறாங்க. அவங்க தான் இன்னைக்கு என்கிட்ட சொன்னாங்க, இங்கே பாருமா, உன் புருஷனுக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோம், நீ எதுவும் கண்டுக்காத, அவனுக்கு பொசசிவ் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னாங்க. அவங்க என்ன ஒரு நல்ல அண்ணனாக தாங்க இருக்காங்க. என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, என்னை சிரிக்க வச்சாங்க. அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக், ஓ அவனுங்க பார்த்த வேலையாது. என்னமா பிளான் பண்ணிருக்கானோ. இருந்தாலும் என் பொண்டாட்டி, ஐயோ செம்மையாக இருக்கேடி, இன்னொரு ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றான். நீங்கள் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குங்க, இது போதுங்க அப்படின்றீங்க. சரிடி சரி, பாரு, இனிமே அவனுங்கள்ட்ட பேசாத சரியா, எனக்கு பிடிக்கலடி. ஏங்க இன்னுமா? அவங்க எனக்கு அண்ணன் மாதிரிங்க. இருக்கட்டும்டி இருக்கட்டும், என் பொண்டாட்டி என் கூட தான் பேசணும் சரியா அப்படின்றான். நீங்கள் சரிங்க அப்படின்றீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்களும் லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங்டா. நான் ஸ்டோரி இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த ஸ்டோரி கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டுக்கும், ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட மற்ற சேனல் லிங்க்லாம் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸ்டோரி எப்படியும் மொக்கையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே நான் ஒரு ஒன் ஷாட்டாக போட்டிருந்தா கூட உங்களுக்கு இதாக இருந்திருக்கும். இதை நான் 3 பார்ட்டாக பிரித்த உடனே உங்களுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி எப்படி இருக்கோ, நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். ஆனால் பேட் கமெண்ட் மட்டும் திட்டி மட்டும் யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஓகே பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.